ஸோ இப்பேற்பட்ட ஒரு அட்லி, அதாவது ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கடந்து வந்துட்டாரு. நான் குறிப்பாக ஏன் இந்த வன்மம் சொல்ல வரேன் அப்படின்னா, பிரியாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு இல்லைங்க, என்னங்க சிரிக்கிறீங்க? பிரியா கல்யாணம் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு போஸ்ட்டை கூட பார்த்துருப்போம். ஒரு பக்கம் வந்து ஷாருக் உட்காந்துருப்பாரு, பிரியா உட்காந்துருப்பாரு, நடுவில் அட்லி உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஷேடோவில் தெரியாது. அதை வந்து என்ன பேசினாங்கன்னா, இங்கே பாரு இதுவே தெரில இப்படி இருக்கா இருப்பார் அப்படின்ற மாதிரி, ஆள் கொஞ்சம் ஒல்லியாக குட்டியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து அதை வச்சு தான் இங்கே தீர்மானிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் சுற்றி ஏகப்பட்ட ட்ரால்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நான் பார்த்து ரொம்ப ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ வந்து ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து அட்லிட்ட ஒன்று கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த உருவம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதுக்கு செருப்படிப்பு மாதிரி ஒரு பதிலும் கொடுத்தாரு அட்லி. ஏன்னா எவ்வளோ நாள் தானே இதை பற்றியே கேட்டுட்டு இருப்பீங்க, இதை பற்றியே சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு கதை வந்து குட்டி கதை வந்து அவங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதையும் சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சாச்சு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட சாதனைகளையும் அவர் புரிஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலாமே. இப்போ ரீசெண்டாக ஒரு படம், இந்த படம் பேர் என்ன? பேபி ஜான். அதாவது தெரியோட ரீமேக் அப்படின்னாங்க. ஸோ நிறையா பார்த்தோம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து 160 கோடி கிட்ட வந்துட்டு பட்ஜெட்டாக அட்லி தான் வந்து அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த படம் 25 கோடி கூட வசூல் பண்ணல அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இது ஓகே, இது வந்து ஒரு தொழில் போட்டியில் இருக்கலாம், ஒரு விஷயம் இருக்கலாம், தொழிலில் வந்து லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம், இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறதானே, இதில் என்ன பெருசாக ஆகிட போகுதுன்ற மாதிரி யோசிச்சா, இன்னொரு பக்கம் அந்த முன்னாடி கழுவி ஊற்றுறாங்கல்ல திரும்ப வந்துட்டாங்க. நீ எல்லாம் போய் படம் பண்ணலாமா, நீ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணால் படம் இதாகிடுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா, ஒரு கலைஞன் எவ்வளோ தான் தன்னை நிரூபிக்கிறது. அவன் தன்னோட உருவத்தை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணீங்க, அவன் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டான்னு சொன்னீங்க. ஆனால் அப்படியே தட்டுன்னு அடிச்சுட்டு ஹிட்டு கொடுத்து போயிட்டே இருந்தாப்புல. பாலிவுட் போனோன்னா, பாலிவுட்லாம் போனால் பப்பு வேகாதுப்பா, அவன் போய் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பாலிவுட்டில் போய் பாலிவுட் பாஷான்னு சொல்லக்கூடிய ஷாருக்கானுக்கே ஒரு 1000 கோடியை ஓப்பன் பண்ணி விட்டு வந்துட்டாப்புல. இதுக்கப்புறமா அட்லி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காப்பி கட்டுன்னு நீங்கள், அவர் காப்பி அடிக்காரு, ஒரு சீன் இது பண்ணுறாரு, ஒரு படத்தை காப்பி அடிக்கிறார், எல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னீங்க. பண்ணலாம், காப்பி அடித்து நீங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணாலும் சரியாக பண்ணணும்ல. அதை அட்லி பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ கூட பார்க்குறவங்க நினைப்பாங்க, ஏன்னா அட்லி இவ்வளோ வந்து பயங்கரமாக இது பண்ணுறான்னு. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளும் அவர் வந்து ட்ரோல் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி என்ன அட்லி வந்து காப்பி தானே அடிக்கிறாரு, இது என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் விஜய் சார் தெரியாதா காப்பி அடிக்கிறாருன்றது? அந்த சீனை அவர் பார்த்துருக்க மாட்டாரா? ஆனால் அது எப்படி நேர்த்தியாக கொண்டு போய் அந்த படத்தை கொண்டு போகிறாருங்களா தான் இங்கே மேட்ரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ் சீனாக இருக்கட்டும், ஒரு படத்தை எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, கனெக்டடாக இருக்கிறது, இந்த விஷயம்லாம் வந்து அட்லி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த படம் சரியாக ஓடலைன்னொன்னே திரும்ப அட்லி மேலே அந்த வன்மத்தை கக்கி, எனக்கு தெரியுண்டா அப்போவே நீ இப்படி தான் ஆகடா, இப்படி தான் ஆடப்படான்னு சொல்லும் போது, இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா ஒருத்தர் இயக்குனர் என்ன தான் பண்ணாலுமே திரும்ப வன்மத்தை கக்குறாங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எனக்கு.